பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, வீண் மாயையை விளக்குங்கள். ஆதார வசனம் சங்கீதம் 31:6. வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிறேன். தேவ மக்களே, மாயை என்பதன் பொருள் நாம் அறிந்ததே. தற்காலிகமானது, புகையை போல மறைந்து போகக்கூடியது, நிரந்தரம் போல காட்டி நம்ப வைத்து பின் மறைந்து போகுது. பலனற்றது, பயனற்றதுமான காரியங்கள் மாயை. நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத இப்படிப்பட்ட காரியங்கள் வீண் மாயைகள் என்பதாகும். பாருங்கள், நமது எண்ணங்களே வீண் மாயை. மனுஷனுடைய எண்ணங்கள், யோசனைகள் வீணானது, வியர்த்ததுமாயிருக்கிறது என்கிறது வேதம். ஏன் இப்படி சொல்கிறது? நாம் எதை கண்களினால் காண்கிறோமோ, புலன்களினால் உணர்கிறோமோ, அதை நிரந்தரம் என்று நம்புகிறோம். இதன் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கிறோம், இதன் அடிப்படையில் யோசிக்கிறோம், இதன் அடிப்படையில் நம்ம வாழ்வை கட்ட நாம் என்னென்னவோ ஆயத்தம் பண்ணுகிறோம். ஆகவே மாயை. அதனால்தான் மனிதனுடைய யோசனைகள் நிலையில் இருப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அநேக யோசனைகள், ஆனால் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார் கர்த்தர். இது ஆபத்து, தாறுமாறான நிலைக்கு கொண்டு போய்விடும். ஒரு உதாரணம், இக்காலத்து வாலிப பிள்ளைகள் சினிமா, யூடியூப், இன்ஸ்டாகிராம் இவற்றை வரும் நபர்கள் அவர்கள் சொல்வது போஸ்ட் பண்ணுகிறார்களே, இதை உண்மை என்று நம்பி இறங்கி அவர்களைப் போல ஆக வேண்டும் என்று பின் ஏமாந்து பணத்தையும் இழக்கிறார்கள், வாழ்வையும் இழக்கிறார்கள். மாயை என்று தெரிந்தும் தவறு என்று புரிந்தும் யாருக்கும் தெரியாமல் இதில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். ஏன் யாருக்கு தெரியாமல்? தெரிந்தால் வேண்டாம் என்பார்கள். அவர்களுக்கே தெரியும் இது மாயை என்பது. தடுப்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். இதை ஏமாத்து வேலை என்பது அவர்களுக்கு தெரியும். தெரிந்திரும் செய்கிறார்களே, பரிதாபம். இப்படிப்பட்டவர்களுக்கு மழையளவு கிருபை கொடுத்தாலும் அது வேலை செய்யாது. ஏனென்றால் இவர்கள் தங்களை மாயையோடு இணைத்துக் கொள்கிறார்கள். தாங்கள் கிருபை பெற்றவர்கள் என்பதை மறந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்தவர்கள், தங்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்தவர்கள் கிருபையை வீணடிக்கிறார்கள். தங்களுடைய யோசனையின்படியே செய்வது. தினந்தோறும் காலைதோறும் கிருபை கொடுத்தும் என்ன பிரயோஜனம்? அதனால் தான் நிச்சயமாகவே எந்த மனுஷனும் மாயையே. சங்கீதம் 39:11 என்கிறது. ஏதாவது ஒரு மாயையில் சிக்கிக் கொள்கிறார்கள். தெய்வ பயம் கொண்டவர்கள் தான் விசுவாசிகளே சில மாயையில் சிக்கிக்கொண்டு பெற்ற கிருபையை போக்கடிக்கிறார்கள். எப்படி என்று சொல்கிறேன். இத்தனை முறை இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள், பேப்பரில் எழுதுங்கள், முழங்காலில் நின்று கொண்டே அதை சொல்லுங்கள், ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்வதை நம்புகிறார்கள். இது வேதத்தில் சொல்லப்படாத காரியங்களை செய்து குறுக்கு வழியில் ஆசீர்வாதங்களை ஒரு நாளும் பெற முடியாது. அப்படி ஆண்டவர் நம்மை குறுக்கு வழியில் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அவர் கரத்தை நாம் திருப்ப முடியாது, அவர் முகத்தை நாம் திருப்ப முடியாது. அது எந்நேரம் நம் பக்கம் தான் திரும்பி இருக்கிறது என்பதை மறந்துவிட்டோம். இதுதான் மாயை. இந்த காரியத்தை செய்யுங்கள், இதுதான் முறை என்று யாராவது சொல்லிக் கொடுத்தால் இது விசுவாசத்தை பெருக செய்யுமா? கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா என்று பாருங்கள். கர்த்தரை நம்புங்கள், அவரது கிருபையின் மேல் நம்பிக்கை வையுங்கள். வேதம் அப்படித்தானே சொல்கிறது. கர்த்தர் மேல் பிரியமாயிருந்த நம்பிக்கையை, கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் பாக்கியவான் என்கிறது. பல பரிசுத்தவான்கள் முழங்காலில் நின்று வேதம் வாசிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். இவர்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் தங்களது தாழ்மையும் அவரையே சார்ந்திருக்கிறோம் என்பதை காட்டுகிறார்கள். இது வேறு, அது வேறு. தேவ ஊழியக்காரர்கள் ஜான் வெஸ்லி, ஜான் சார்லஸ் சகோதரர்கள் தங்கள் தாயை போய் பார்க்க எத்தனையோ மைல்கள் நடந்தே போவார்களாம். இதை வேறு விதமாக மக்கள் புரிந்து கொண்ட போது, ஏன்னா பரிசுத்தவான்கள், அவர்கள் சொன்னால் நடக்கும், அவர்கள் இப்படி நடக்கிறார்கள், ஆங்காங்கே ஜெபிக்கிறார்கள் என்று அதே மாதிரி செய்ய ஆரம்பித்து விட்டு அதை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டியதாகிற்று. பணம் மிச்சம் பண்ணி ஊழியத்திற்கு பயன்படுத்தலாம் என்ற நல்ல நோக்கில் தான் நடந்தோம் என்று விளக்கம் கொடுத்தார்கள். இதைத்தான் யோனா 2:8 பார்க்கிறோம். பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்களை தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் என்னாகும் 13:32-33 துர்ச்செய்தியை பரப்பினவர்களின் பேச்சை கேட்டு நம்பி ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். என்னாகும் 14:1. ஏன் அழுதார்கள்? மாயையை நம்பினார்கள். கர்த்தரோ ஆதியிலிருந்து சொல்கிறார், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நலமான தேசம், விஸ்தாரமான தேசம், பள்ளத்தாக்கில் தண்ணீர் வருகிற தேசம்.
நீங்கள் விதைக்காததை நடாததை எல்லாம் தோட்டத்தில் நீங்கள் கனி புசிப்பீர்கள். கட்டாத வீட்டில் குடியிருப்பு. எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் சொல்லிக் கொண்டே வருகிறார். கொடுப்பேன் என்று கூட சொல்லவில்லை, கொடுத்தேன் 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 என்று சொல்லிக் கொண்டு வந்தார். அவரது வார்த்தை இவர்கள் நம்பவில்லை. போய் பார்த்துவிட்டு வந்தவர்கள் 10 பேர் சொன்னார்கள், அது முடியாது, அவர்கள் ஏனோக்கை போல இருக்கிறார்கள், அப்படி இருக்கிறார்கள், ராட்சதை போல இருக்கிறார்கள், நம்மால் முடியாது என்று சொன்னவுடன் 2 பேர் நல்ல செய்து கொடுத்திருந்து அவர்களுக்கு எடுபடவில்லை. மெஜாரிட்டி வின்ஸ் சொல்கிறார்களே, அது போல நம்பி ராம் முழுதும் எழுதார்கள். இப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன ஆயிற்று? இதுதான் மாய். கர்த்தர் நல்ல தேசம், நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் பலமுறை சொல்லியும் கர்த்தரின் வார்த்தையை நம்பாமல் மனிதர்களை செய்தியை நம்பி அழுது அவிசுவான வார்த்தையை பேசி முறுமுறுத்தார்கள். இன்றும் நாம் அப்படி செய்கிறோம். வார்த்தை வேறு விதமாக சொல்கிறது. உன்னை குறித்து நல்ல திட்டங்கள் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் சொல்கிறார்கள், உனக்கு இது கிடைக்காது, நீ எல்லாம் செய்ய முடியாது. அதைத்தான் நம்புகிறோம். இதுதான் மாயை. பொய்யை எளிதாக நம்பி விடுகிறோம். பிசாசின் பேச்சை எளிதாக நம்பி விடுகிறோம். கர்த்தரின் வார்த்தை அப்படியே இருக்கிறது. இதுதான் வீண் மாயை பற்றி கொள்வது. விளைவு என்ன? இவர்கள் இஸ்ரவேல் மக்கள் கானானுக்குள் போக முடியவில்லை. பிசாசின் பொய்யை மெய் என்று நம்பி ஆதாம் ஏவாள் ஏமாந்தார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் மாயைக்கு கீழ்ப்படிந்தார்கள். மனு குலத்தையும் பாவ இருளில் தள்ளினார்கள். மாயை எப்போதுமே மெய்போல தன்னை காட்டிக்கொள்ளும். நம்முடைய ஆத்துமாவை எல்லா காவலோடு காத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இது எளிதாக மாயையை கவ்விக்கொள்ளும். பக்தியாய்த்தான் இருப்போம், ஆண்டவரை தேடுவோம். ஜாக்கிரதையிராவிட்டால் நம்மை அறியாமலேயே மாயைக்கு சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. மத்தேயு 24:24 சொல்லப்படுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்கள் அடையாளம் செய்வார்கள் என்று. பாருங்கள், வேதமே சொல்லுகிறது. ஆபிரகாம் தனது மனைவி சாராளின் ஆலோசனை செவி கொடுத்து வீண் மாயை ஆகாரின் மூலமாக இஸ்மவேலை பெற்றெடுத்தான். கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு கொடுப்பேன், உன்னுடைய கற்ப பிறப்பே இருக்கும் என்று சொல்லியும் அவன் மனைவி பேச்சை கேட்டான். குறுக்கு யோசனை. இன்றளவு உலகத்திற்கு அது ஒரு இடரலாக இருக்கிறது. விசுவாசத்தினால் வராத எதுவும் பாவமே. அதாவது வார்த்தையினால், தேவ வசனத்தினால். அதுதானே விசுவாசத்தை கொடுக்கிறது. விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி எதை கேட்பதனால்? தேவ வார்த்தையை கேட்பதனால். பக்கத்து வீட்டு அக்கம் பக்கத்து வார்த்தை அல்ல, தேவ வார்த்தை கேட்பதினால் விசுவாசம் வரும். வேதத்தை படிப்பதினால் விசுவாசம் வரும். அதில் உள்ள சாட்சிகளை ஆராய்வதனால் விசுவாசம் வரும். ஆகையாத்தான் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று. சங்கீதம் 119:37. நாமும் தினம் இப்படி ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்காவிட்டால் எல்லாம் ஆட்டோமேட்டிக் நடக்கவே நடக்காது. ஜெபிக்க வேண்டும். ஆவியானவரே நல்ல வழியை நடத்தும் அப்பா. நாம் மாயை பின்பற்றி போய்விடக் கூடாது. மனிதர்களை நம்பி, பிசாசு கூற்றை நம்பி, நம் யோசனையே நம்பி, உலகம் சொல்லுகிறது என்று நம்பி கர்த்தரின் கிருபையை சாராமல் பேசுவது, செயல்படுவதுதான் வீண் மாயை. இதன் விளைவு ஒன்றுமில்லை என்று இருந்தால் கூட பரவாயில்லை, எதிரான விளைவுகளை சந்திக்க நேரிடும். எல்லாவற்றுக்கும் ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள், கீழ்ப்படியுங்கள், உதவி கேளுங்கள். இந்த மாயைக்கு நம்மை விலக்கி காப்பார், அதிசயமாய் காப்பார். ஆனந்தமாக ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து செல்லலாம், வாழ்ந்து செல்லலாம். ஜெபிக்கலாம். தகப்பனே, இது மாயையா சத்தியமா என்று நாங்கள் தடுமாறும் போது மாயையை பேசும் வாயின் கள்ளத்தனமான வலதுகையுடைய அந்நிய புத்திரின் கைக்கு எங்களை விலக்கி காத்திரளும், தப்புவியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.